ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் வேறு எதை பற்றி பேச போகிறேன். லக்ஷ்மண் தபேக்கான்ற ஒரு டிரெக்டர் இருக்காங்க. சவான் ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு. ஆக்சுவலாக சிவாஜியோட பையனாக இருக்கக்கூடிய சம்பாஜி மகாராஜா பற்றி ஒரு படம். அந்த சம்பாஜி மகாராஜாவுக்கும் நம்ம அவுரங்கசீப்புக்கும் ஒரு போர் நடக்காது. சிவாஜி மரணம் அடைந்த பிறகு சம்பாஜி பதவி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 9 வயசுலேருந்து சிறைப்பிடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் டெல்லியில் சிறைப்பிடிக்கப்பட்டு அரசவைக்காக டெல்லியில் தப்பிச்சு இங்கே வராரு. அவுரங்கசீப்புக்கு அவருக்கு ஒரு மோதல் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் அவர் பிடிச்சிட்டாங்க. அப்போ சம்பாஜி அவரில் பிடிச்ச அவுரங்கசீப் மதம் மாறுறையான்னு சொல்லி வற்புறுத்தப்படுறார். அதுக்கப்புறம் அவருடைய கண்கள் உருவாக்கப்பட்டு அவர் நாக்குகள் அறுக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டு அவர் உடம்புகள் துண்டாக வெட்டப்படுகிறது. இதனால் எழுச்சி வருவது மராத்திய இந்து சாம்ராஜ்யம். இதுதான் அந்த படத்துடைய கதை. என்னையான கதையும் அதுதான். அதனால் இதை இப்போ ஏன் எடுக்கிறாங்கன்னா இதுக்கான காரணங்கள் பல சொல்லலாம். மகாராஷ்டிராவில் பார்த்தோன்னா இப்போ கூட்டணி அரசியலில் பிரச்சனை இருக்குது. சிவசேனா சிவசேனாவுக்கு பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதனால் இந்துக்கள் நோட்டை எப்படியாச்சும் ஒருங்கிணைக்கணும், ஒரு இஸ்லாமியர்களை எப்போவுமே ஒரு வெறுப்பாக காட்டணும், அவங்க இந்து மதத்துக்கு எதிரானாங்களா, அதனால் இந்துக்களை ஓரணியில் கொண்டு வந்ததுக்காக இந்த சம்பாஜி படத்தை, அதாவது இந்த சவான்ற ஒரு படத்தை எடுத்துக்கணும். சவானா அதுக்கு சிங்கக்குட்டின்னு பொருள் ஹிந்தியில். ஸோ அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இது வரலாற்று உண்மையில் நம்ம மாற்ற முடியாது. அவுரங்கசீப்பை பற்றி நம்ம பேசணும்னு பார்த்தோன்னா, ஆமாம், ஒரு மத வெறியத்தான். இந்தியா பாகிஸ்தான் நாடு பிரிவதற்கு விதை போட்டவங்க அவுரங்கசீப்புன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் ஒரு நாடு மக்கள் கேட்கக்கூடிய கோஷத்துக்கும் காரணம் அவுரங்கசீப்னு சொல்லலாம். சொந்த அப்பா இருக்கக்கூடிய ஷாஜகானை ஜெயிலில் போட்டார். கூட பிறந்தவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு, கூட பிறந்த உடன்பிறப்புகளை கொலை பண்ணிட்டு அவர் அரசர் ஆகிறாரு. ஸோ ஒரு கெட்ட ஒரு மனிதர் தான் சில பேர் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அவரை பற்றி இந்த வாழ்க்கை வரலாறு படம் 90% அவரை பற்றியும் 10-20% சம்பாஜி அவர்கள் விக்கி கௌசல் இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருடைய மனைவியை பொன்சாலா பாயா இவங்க அந்த ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய கதையை ஒரு இந்து மகாராஜா எப்படிலாம் கஷ்டப்படுறார், இந்து மதத்துக்கான ஒரு சூழல் அந்த காலத்தில் எப்படி நடத்தப்பட்டது, அப்போ அரசுகள் ஆண்டனால அதனால் மதங்களும் இதுகளும் கோவில் இடிக்கப்பட்டன. ஸோ இப்போ நம்ம 2025 பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இப்போவும் இதை ஒரு காட்டி ஒரு அரசியல் நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டது தான் இந்த படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர். இதை பார்த்துட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய அக்பரோட சில பேர் சிவாஜி அக்பரோட பேர் அழிச்சிட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க, இது சிவாஜி பேரோட எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கலவரத்தில் போகிற மாதிரி போகுது. இந்த படத்துக்கு வரி விதிக்க வரிய டேக்ஸை எக்ஸ்பெண்ட் பை டேக்ஸை ரிமூவ் பண்ணு வேறு சில எம்பிகள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஒரு படமாக தான் பார்க்கணும். இதை வச்சுட்டு நம்ம ஒரு கலவரமாக பண்ணுறது தவறு. அதாவது முகாலய அரசர்கள் அக்பரும் நல்ல மனிதர். அக்பரோட தனி மதத்தை உருவாக்க பார்த்த செக்குலாரிசத்தை அக்பர் அப்பவே கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அக்பர் அவர்களுடைய நம்ம நல்லா பார்க்கணும். ஷாஜகான் அவருக்கு அடுத்து வந்த வாரிசான அவுரங்கசீப்பால மொத்த இந்தியாவுமே அவருக்கு எதிராக திருப்பிடு, மொத்த இந்துக்கள் அவருக்கு எதிராக திருப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்துக்களுக்கு எதிராக பண்ணார். ஜெசியான்ற வரியை போட்டால் கட்டாயம் மதம் மாற்றணும்னு சொன்னார். ஜெசியா வரி கொடுக்காதவங்களான்ற அவுரங்கசீப்பால பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, நான் மறுக்கல். ஸோ இந்த படத்தை வைத்து ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம். இதை வச்சு நம்ம அவுரங்கசீப்பை கெட்டவன்னு சொல்கிறதுனால நம்ம திப்பு சுல்தானையும் நம்ம அதே மாதிரி பார்க்க முடியாது. திப்பு சுல்தானையும் நல்லவராக பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் ஒரு மத கலவரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் சில விமர்சனம் சொல்கிறாங்க. ஸோ வரலாற்றை நம்ம ஏற்று தான் ஆகணும். அதனால் இந்த படத்தமாக பாருங்க. வரலாற்றில் சில சங்கடங்கள் நடந்திருக்கு தான் செய்து, அதை நம்ம யாராலையும் மாற்ற முடியாது. சாரி, என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய் பாய்.